ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் அபி ஃப்ரம் வெப்டூன் சொசைட்டி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான முறையும் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட நேம் என்ன? மெமோர் ஆஃப் தி கிங் ஆஃப் வார். ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன? எப்படி ஒரு நார்மல் காய் அவனோட ரிவெஞ்சுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு ஒரு காட் ஆஃப் வார் ஆனா. சிம்பிளாக சொல்லணும்னா துரோகம், ரத்தம், பழிவாங்குதல் எல்லாத்துலேயும் ஊறி போன ஒருத்தன் திடீர்னு எந்திரிச்சு நின்றா அவனுக்கு முன்னாடி இந்த முழு உலகமே வந்தாலும் இந்த காட் ஆஃப் வாரை பார்த்தா நடுங்கி தான் போகும். இதுதான் சட்டம், இதுதான் நீதி. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். இங்கிட்டு பார்த்தா பூரா பயிரெலாம் அப்படியே நிற்கிறானுங்க. அப்போ காங்கோட சன் சொல்லிக்கிட்டு இருக்கான், உண்மையா நான் நினச்ச மாதிரி இவன் அவ்வளோ ஸ்கேரியான பர்சனாக தெரில. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன் போல. இங்கிட்டு சீரியாங்க சரியான கடுப்பு. இந்த பர்சன் தான் கிங் ஆஃப் வாரா? ஏய் பேட்டில் பேண்டம், நீ என்னன்னு திங்க் பண்ணுற அவனை பற்றி? உண்மையா மற்ற எல்லாரும் சொல்கிற ரூமர் படி அவன் ஸ்ட்ராங் தானா? உன்னோட ஒப்பீனியன் என்ன? அவர் அப்படியே பார்த்துக்கிருக்காரு. இவர் தான் பேட்டில் பேண்டம் ஹன் குயூ. உண்மையா என்னால் சொல்ல முடியும். அவனோட ஆட்டிடியூட், அப்புறம் அவன் நடக்கிற விதம் உண்மையாகவே ஒரு அல்டிமேட் லெவல் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் லெவலில் தான் இருக்கான். எங்களேடி நாம்குன், நீங்கள் ஏதாச்சும் பண்ணன்னு இருக்கேன்னு நல்லாவே தெரியுது. பட் இருந்தாலும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அவன் ஒரு சாதாரண ஆப்போனண்டே கிடையாது. நீங்கள் மட்டும் அசாசின்ஸ் ஒன்றும் இல்லை 2 பேர் அனுப்புனீங்க. அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? இங்கே உள்ள எல்லா வாரியர்ஸையும் அனுப்புனாலும் அவன் இந்த ஹார்பர்லேயே வச்சு ஒரே டைமில் போட்டு தள்ளிடுவான். உங்களால் அவனை வின் பண்ணிக்கவே முடியாது. இந்த கேஸ் ஒஸ்ட்டு சினாரியோ என்னன்னா, நீங்கள் அந்த பெர்சனை தொட நினச்சிடாதீங்க. ஏன், இந்த 5 டிராகன் லீக்குக்கு பல வருஷம் ஆறாத தழும்ப போட்டுட்டு தான் போக போகிறான் அவன். பாத்தியா அவர் என்ன சொல்கிறாருன்னு? சீரியாங், நோ மேட்டர், நீ இப்போ என்ன பிளான் பண்ணாலும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு. அவள் அப்படியே கம்முன்னு இருக்கா. கிங் ஆஃப் வார், உண்மையாகவே இந்த காங்கோவில் நீ நிறைய ரெப்புடேஷனை வாங்கிட்டு தான் இருக்க. நான் உன்னை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அந்த ஷேடோவில் சோல்ஜர்ஸை தான் சொல்லிக்கிருக்காரு. நான் தான் இங்கே இருக்க மொத்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸையும் நான் தான் மெயின்டைன் பண்ணிக்கிருக்கேன். ஈவன் இந்த அயன் மார்ஷல் அசோசியேஷனில் என்னோடய நேம் தான் ஹால் ஜோங் யோக். ஹீரோ சரான், நைஸ் டு மீட் யூ மாஸ்டர் கேர்ள். நான் தான் டான் ஜாயோ, கோரியாலேருந்து வரேன். பட் நீங்கள் இப்படி வாமா வெல்கம் பண்ணுங்கன்னு நான் எதிர்பார்க்க கூட இல்லை. நான் நினச்சேன் நீங்கள் எல்லாம் ரொம்ப வயலண்ட்டாக இருப்பீங்கன்னு. அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, வயலண்ட்டா? நாங்கள் ஏன் வயலண்ட்டாக இருக்க போகிறோம்? நீங்கள் பண்ண விஷயம் அந்த 5 டிராகன் லீக்குக்கும் உங்களுக்கு நடக்கிற விஷயம். அதில் இந்த என்டையர் அயன் மார்ஷல் அசோசியேஷனும் ஏன் அசோசியேட் ஆகணும்? அது எங்களுக்கு தேவையில்லாத வேலை. இந்த ஆர்கனைசேஷன் அதை பற்றி எதையும் திங்க் பண்ணவும் செய்யாது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரொம்ப நல்லா தான் தெரியுது. பட் இருந்தாலும் உங்களோட பிஹேவியரை பார்த்தா அப்படி சொல்கிற மாதிரி தெரியலையே. அதுக்கு அவன் சொல்லிக்கிருக்கான், அஃப்கோர்ஸ் எங்களோட ரூல்ஸையும் சரி மற்ற விஷயத்தையும் சரி இந்த அயன் மார்ஷல் அசோசியேஷன் மற்ற 2 ஃபேக்ஷனுக்குள்ளே நடக்கிற சண்டைக்குள்ளே வரவே வராது. இது எங்களோட சங்ஷனில் நடக்கிற பிரச்சனையும் கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் தேட், இந்த அயன் மார்ஷல் அசோசியேஷன் ஒரு காமன் ஆர்கனைசேஷனே கிடையாது. இது கிட்டத்தட்ட 3 டெரிட்டரிஸாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று 5 டிராகன் லீக், இன்னொன்று 9 சென்ட்ரல்ஸ் அண்ட் லைன் லீக் அப்படின்னு தனித்தனியாக இருக்குடா. தட் மீன்ஸ் இந்த 3 ஆர்கனைசேஷனுக்குள்ள நடக்கிற எந்த சண்டையிலையும் மற்ற டெரிட்டரிஸ் இன்டர்ஃபியரே ஆகாது. இதுதான். பட் இந்த ஹார்பர் ஃபுல்லாக என்னால் தான் மேனேஜ் பண்ணப்படுது. அன்னெசரியாக எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டும் சரி, எந்த ஒரு ஃபைட்டும் இங்கே போடவே கூடாது. ஏன், நான் மட்டும் லைன் லீக்கை சேர்ந்தவனா இல்லாமல் மட்டும் இருக்கட்டுமே. அந்த 5 டிராகன் லீக்கை சேர்ந்தவனாக இருந்தால் உன்னால் இந்த ஹார்பரில் ஒரு சிங்கிள் ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாதா? நான் ஒரு சஜஷன்னு சொல்கிறேன். இந்த பிளேஸ் ஒரு வாரியர்ஸ்க்கானது. இங்கே சர்வைவர்ஸ் தான். அவனுங்க ரூல்ஸை அவனுங்க தான் போடுவானுங்க. உன்னால் நம்ப முடியுதா? இந்த மாஸ்டர் மேக் அவருக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாகவே அன்ஃபேரானதான். அதுக்காக நீ அவரை காப்பாற்றி சர்வை பண்ணக்காக உனக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் வேறு நினச்சிக்க தெரியா? அதுக்கு ஹீரோ சொல்கிறான், ஏய் என்னால் ஒத்துக்க முடியாதப்பா. நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இங்கே பாதிக்கப்பட்டவன் என்னத்தை ப்ரூவ் பண்ணணும்? பட் தண்டிச்சவன்லாம்
நல்லா தண்ணி சுற்றிக்கிட்டுறான். இந்த வேர்ல்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லவா? இந்த அயன் மார்ஷல் அசோசியேஷன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்குது. அப்போது ஒரு சவுண்டு, நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? பார்த்தா சோகா தான் வந்துக்கிட்டு இருக்கா. இங்கிட்டு பார்த்தா அவள் செர்வன் இருக்கா. ஏய், என்னப்பா பண்ணிக்கிருக்க? கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த மாஸ்டர் மேக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ரொம்பவே அன்ஃபேரானது தான். நான் மட்டும் இல்லை, இந்த கிரேட் கெமிலி மெர்ச்சன்ட் குரூப்பும் அதுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணும். இதை பார்த்தோன்னே அந்த கூட்டம் ஃபுல்லாக கத்திக்கிருக்கானுங்க. வெயிட், அந்த உமன் அவள் இந்த கிரேட் கெமிலி மெர்ச்சன்ட் குரூப்போட யங் லேடி தானே? நான் எதிர்பார்த்த மாதிரி கிடைச்ச ரூமர்ஸ் எல்லாம் உண்மை தான். இந்த கிரேட் கெமிலி மெர்ச்சன்ட் குரூப் அவனுங்க தான் இந்த கிங் ஆஃப் ஆருக்கு பேக் பண்ணிக்கிருக்கானுங்க. அது உண்மை தான். எல்டர் காங், இந்த பெர்சன் இங்கிட்டு வைஸ்மேனுக்குலாம் ஷாக்கு. உண்மையாகவே அந்த பொண்ணு அவள் இந்த கிரேட் கெமிலி மெர்ச்சன்ட் குரூப்போட யங் லேடி தான்டா. இங்கிட்டு அந்த காலுக்கு சரியான ஷாக்கு. யங் லேடி, நீங்கள் இப்படிப்பட்ட பிளேஸ்லையா? அதுக்கு அவ சொல்லிக்கிருக்கா, நீ மட்டும் ஒரு ஸ்மோக் சிக்னல் கொடுத்துருந்தா உன்னை எஸ்கர்ட் பண்ணுறதுக்கு நான் எப்போயும் வந்திருப்பேனடா. ஏன் இப்படி பண்ண? கிங் ஆஃப் ஆர், டேய் அவகிட்டேருந்து தள்ளி ஏழுறா. அவள் யாருன்னு தெரியுமா? அப்போ ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சேரான். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல லிட்டில் ஃபாக்ஸ். அவள் அப்படியே பார்த்து இருக்கா. பட் இருந்தாலும் நீ இன்னும் ரொம்ப குட்டையாக தான் இருக்குன்னு ஹீரோ அவள் தலையில் கை வைக்கிறான். இல்லை, இப்படி மட்டும் சொல்லாத. நான் உன் தலையில் கை வச்சனால தான் நீ இன்னும் வளரலை, அதனால தான் மேரேஜ் பண்ணாமல் இருக்க மட்டும் சொல்லாத. அதை பார்த்தோன்னே மேக்கோயோக்கு ஷாக்கு, ஹான்சு, வைஸ்மேன் எல்லாரும் ஷாக்கு. என்னடா அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான்? இங்கிட்டு தடியனுக்கு ஷாக்கு. கிங் ஆஃப் ஆர், என்ன தைரியம் இருந்தா எங்களோட தலையில் கை வைப்ப? இவனுங்க எல்லாம் உறைஞ்சு போய் நிற்கிறானுங்க. உண்மையா இந்த 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் போல. என்னடா இங்கே நடக்குது? இங்கிட்டு பாங்கோட மையனுக்கு சரியான ஷாக்கு. எங்களேடிஹா, இப்படி மட்டும் சொல்லிடாத. கிங் ஆஃப் ஆர் உனக்கு ரொம்ப நாளாக தெரியும் மட்டும் என்னை ஏமாத்திட்டியா? அப்போ சர்மா கடுப்புல ஆகிட்டான். சிஸ்டர் யங், நீங்கள் என்ன பிளான் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அதை இப்போவே பண்ணுங்க. அந்த கிங் ஆஃப் ஆரை உடனே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது ரெடி பண்ணுங்க. இதுக்கு தான்டா காத்துக்கிட்டு இருந்தேன். டோன்ட் வெரி யங் மாஸ்டர் ஹாங்போ. அந்த கிங் ஆஃப் ஆர் அவனை எப்படி டார்ச்சர் பண்ணுறேன் அதை மட்டும் பாருங்க. இனி அவன் எந்த ஒரு இதுலேயும் தலையை வைக்கவே கூடாது. இங்கிட்ட அப்படியே இருந்து ஒருத்தனுக்கு சிக்னல் கொடுக்குறா, போய் முடிச்சு விடு. அவன் ரெடி ஆகிட்டான். இங்கிட்டு ஹீரோ இன்னும் அவன் தலையில் கை வச்சுட்டு இருக்கான். என்னாகும்? அவள் பிடிச்சி கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. டேய் சாயு, என்ன பர்பஸ்க்காடா மறுபடியும் பண்ண? எல்லாத்துக்காரன் நீ தான்டா. உன்னால தான் நான் இன்னும் வளராமல் இருக்கேன். இதனால தான் இன்னும் மேரேஜும் பண்ணலை. இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீ தான்டா எடுத்துக்கணும். மேரேஜ் பண்ணுறா. இங்கிட்டு வைஸ்மேன் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. உண்மையா ஃபஸ்ட் டைம் இந்த கிங் ஆஃப் ஆர் இவ்வளோ ஜென்ரலாக நடந்துக்கிறானா? அப்போ இவனுங்க 2 பேரும் அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பண்ணுறானுங்களா? உண்மையா? இப்போ பார்க்க ஒருத்தன் இந்த வேர்ல்டுலேயே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான மார்ஷியல் ஆர்ட்ஸ் பவர் வச்சுருக்காமே, அந்த பக்கம் பார்த்தா ஒரு பிக்கஸ்ட் மணி பவர் இந்த வேர்ல்டுலேயே வச்சுருக்காளு. பட் இருந்தாலும் இந்த அயன் மார்ஷியல் அசோசியேஷன் ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுவானுங்க. பார்த்தா அங்கே இருக்க ஒரு அசசின் அப்படி ரெடி ஆகிட்டான். போட்டு தரல கூட்டத்துக்குள்ள வந்து அவ்வளோ ஸ்பீடாக வந்துக்கிருக்கான். நேராக அவன் ஸ்வாட் எடுத்து இவங்க 2 பேரும் நிற்கிற சைடு அட்டாக் பண்ணுறான். இங்கிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கா யங் லேடி. இங்கிட்டு ஹான்ஸு கத்துறான், பிரதர் என்ன நடக்குது? இங்கிட்டு வாங்கோட மயம் பார்க்குறான். வாட், இவ என்ன பண்ணிக்கிருக்கா? யங் லேடி ஹாவை பார்த்து அட்டாக் பண்ணுறாளா? நேர சோகாக்கு நேராக கத்தி வருது. சாவடி, உன்னைய தாண்டி முதல்ல கொல்லணுன்னு என்ன பண்ணுவான்? ஹீரோ அப்படியே ஒரு டேனை போட்டு அடித்தான். அடி ரிலீஸ் பண்ண பவருக்கு அவ்வளோதான், ரத்தமெல்லாம் திரிக்குது. ஜாயு என்னாச்சு? அந்த ரத்தம் கூட அவன் மேலே படாமல் ஹீரோ அப்படியே தடுத்து பாட்டிருக்கான். நான் தான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணல. ஜாயு, என்னடா அவனுக்கு எப்படி போச்சு கொடுத்துருக்கானுங்க? என்ன விஷயம் ஆனாலும் சரி, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நான் இருக்கிற வரை உன் முன்னாடி எந்த ஒரு டேஞ்சரும் வரவும் செய்யாது. நான் வரவும் விட மாட்டேன். இங்கிட்டு இவன் வாயை பொழந்துட்டான். டேய் மாஸ்டர் டான், என்னடா பண்ணிட்ட? நீ ஒரு 5 டிராகன் லீக்கை சேர்ந்த ஒரு மெம்பரையும் இந்த பிளேஸில் கொண்டிருக்க. என்ன 5 டிராகன் லீக்கை சேர்ந்த மெம்பரா? வாட்? டேய், நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த பிளேஸை கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ணுறது நான் தான். இங்கே எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டும் வரக்கூடாதுன்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த 5 டிராகன் லீக்கை சேர்ந்த ஒரு ஆளை நீ கொண்டிருக்க. அது ஹீரோ சாரான். என்ன நீ சொல்கிறது கரெக்டாகவே இருக்கட்டுமே, இவன் இந்த 5 டிராகன் லீக்கோட மெம்பராகவே இருக்கட்டும். பட் அசசினேட் பண்ண வந்தது
யாருடா? அப்போ இவனுங்களுக்கெல்லாம் அந்த ரூல்ஸ் கிடையாதா? சரி ஓகேப்பா, நான் ஒரு அவுட் சைடர் தான். பட் இருந்தாலும் செல்ஃப் டிஃபென்ஸுக்காக யாரையும் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே கூடாதுல்ல? அது ரூல்ஸ்குள்ளேயும் வராதுல்ல? வெல், ரூல்ஸ்னா எல்லாருக்கும் ரூல்ஸ் தான்ப்பா. சரி ஓகே, நான் பண்ணது தப்பாகவே இருக்கட்டுமே. அப்போ நான் கண்டிப்பாக அந்த 5 ட்ராகன் லீக்கோட ஹெட்டை மீட் பண்ணியே ஆகணும். பர்சனலாக நான் அவகிட்ட அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன்ப்பா. இவன் உடம்புல இருந்துலாம் தண்டர் கியூ ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக அவர் இப்போ நடந்ததுக்கு எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் சரி, ஏன் அவருக்கு என் லைஃப் வேணும்னாலும் எடுத்துகிட்டு போகட்டும். என்ன சொல்கிறீங்க? பிகாஸ் நான் தானே அவரோட ப்ரீசியஸான ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை, அதுவும் 5 ட்ராகன் லீக்கை சேர்ந்தவனே கொண்டிருக்கேன். பட் இருந்தாலும் அவர் ஃபஸ்ட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும் இதை ஏன் பண்ணாங்கன்னு. ஹீரோ அங்கேருந்து கத்துறான், ஏய் 5 ட்ராகன் லீக்கோட ஹெட், இப்போ என்னை கொல்ல வந்தது உங்கள் 5 ட்ராகன் லீக்கை சேர்ந்த ஒரு அசசின்டா. என்ன யங்லேடி, அதுவும் இந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப்போட யங்லேடியை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எதுக்கு அசசினேட் பண்ண அட்டம் பண்ணீங்க? இந்த இன்சிடென்ட் இந்த பிளேஸில் நடக்குதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். வாட்ச் பண்ணிக்கிட்டு தானடா இருக்க. ஆல்சோ இந்த ஜேல்மோ செக்யூரிட்டி பேருவில் இருக்க அந்த சீஃப், அவன் சஃபர் ஆனதும் உனக்கு தெரியாதா? இல்லை அவனை நாம்குன் ஃபேமிலி வச்சு கொடுமை பண்ணது எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறியா? அப்போ நீ பண்ணுறதுக்கு பேர் என்னடா? இது மட்டும் தெரியாதுன்னு சொன்னின்னு வச்சுக்கவே, அவர் அப்படியே பார்த்துக்கிருக்காரு. அப்போ நீ உண்மையா எதுக்குமே உதவாதவனா? அப்போ இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நீ தான் ஏற்றுக்கணும். அப்போ நடந்த எல்லாத்துக்கும் நீ தானே எக்ஸ்பிளைன் கொடுக்கணும். 5 ட்ராகன் லீக்கோட ஹெட் ஹுவாங்போ ஹன்யேக்கே, அதை கேட்டோன்னு அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. உண்மையா இவன் ரொம்ப ப்ரெட்டியாக அமேசிங்காக இருக்கான், கிங் ஆஃப் வார். இந்த லிட்டில் கிட் இவ்வளோ இம்பேஷண்டாக இருக்கக்கூடாது. ஹீரோ அங்கேருந்து கத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனுங்க அப்படியே வாயை பிளந்து கேட்டுக்கு இருக்கானுங்க. என்ன? அப்போ இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஹெட் 5 ட்ராகன் லீக்கோட ஹெட்டு தானா? ஆமாம், அவரோட மிஸ்டேக் தான். என்ன பண்ணியிருந்தாலும் அவர் தான் அந்த பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கிட்டு ஆகணும். இந்த கிங் ஆஃப் வார் அவன் சொல்கிறது கரெக்ட் தான். அவர் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஹெட்டாகவே இருக்கட்டுமே, அவர் இங்கே ஃபைட் போடக்கூடாதுன்னு நல்லாவே தெரியும். அவர் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தான் ஆகணும். இங்கிட்டு மேக்கோயை பார்க்குறான் மாஸ்டர் டான், இங்கிட்டு ஹான்ஸு பார்க்குறான். என்ன இது? உண்மையாகவே சாயு அந்த 5 ட்ராகன் லீக்கு எதிராகவே வார அறிவிச்சுக்கிட்டு இருக்கானா? இங்கிட்டு வைஸ்மேன் பார்க்குறாரு. ஆஹா, இழுத்துட்டான்டா ரொம்ப. கரெக்ட் தான், அவன் எந்த ஒரு மிஸ்டேக்காகவும் சொல்லவும் கிடையாது. இது அவனுங்களோட தப்பு தான். இதுக்கான விளைவை அவனுங்க அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த ஹுவாங்போ ஹன்னேக்கே அவன் பெரிய தப்பு பண்ணிட்டான். இதனால் அந்த 5 ட்ராகன் லீக்குக்கு ஒரு பெரிய டேமேஜ் ஏற்பட தான் அதிக வாய்ப்பு இருக்குது. இதனால் அவனுங்களோட பேரும் சரி, இங்கே இருக்க பொசிஷனும் சரி, பப்ளிக்கிட்ட ரொம்ப இறங்க போகுது. இதை அவன் மட்டும் ஒத்துக்கலை, கண்டிப்பாக அவன் ஒரு பொம்மை லீடர் தான் எல்லாரும் சொல்லுவானுங்க. இதில் அவன் எதை சூஸ் பண்ண போகிறான்? பட் இருந்தாலும் ஒன் திங், இது ஷோராகவே தெரியுது, சாய்ஸ் அவன் சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. அந்த ஹுவாங்போ அவனோட ப்ரைடும் இப்போ ரொம்ப ஹேர்ட் ஆக போகுது. டெஃபினட்டாக இந்த கிங் ஆஃப் வாருக்கு எதிராக அவன் 1-on-1 வரத்தான் போகிறான். இங்கிட்ட அவன் மயம் பார்க்குறான். ஹவு டேர் யூ, என்ன தைரியம் இருந்தா எங்களேடி ஹாவியை நீ கொல்ல ட்ரை பண்ணியிருப்ப. ஏய், அவள் என்னோட லவ்லி யங் லேடி ஹா சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி அந்த தூணில் அப்படியே தூக்கிட்டான். சிஸ்டர் யாங், என்ன தைரியம் இருந்தா எங்களேடி ஹாவியை நீ கொல்ல ட்ரை பண்ணியிருப்ப. உனக்கு தெரியும் நான் அவன் மேலே எவ்வளோ ஃபீலிங்ஸ் வச்சுருக்கேன்னு. இருந்தும் நீ இப்படி பண்ணியிருக்கியா? அவள் பேச முடியாமல் சொல்லியிருக்கா. ஹா சோகோ, உன்னால் அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியலையா? கிங் ஆஃப் வாரை டார்ச்சர் பண்ணான்னா அவள் ஒரு ஆளை வச்சு தானே டார்ச்சர் பண்ண முடியும். அதுவும் அவன் கண்ணுக்கு முன்னாடி பண்ணா. ஏய், என்ன உனக்கு எதுவுமே தெரியாது நினைக்கிறியா? நீ தானே இந்த பிளானுக்கு அக்ரி பண்ண அந்த கிங் ஆஃப் வாரை டார்ச்சர் பண்ணுறதுக்கு. இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி சொல்லிக்கிருக்க. அவன் யாரை இம்பார்ட்டன்ட் நினைக்கிறானோ அவனைத்தானே கொல்ல முடியும். கரெக்ட் தான். நான் என்ன நினச்சேன்னா அந்த ஓல்டு மேன், அந்த கேபாங்கில் உள்ள ஓல்டு மேனை தான் நீ கொல்ல போகிறேன்னு நான் நினச்சேன். புல்ஷிட். என்ன, அந்த ஓல்டு மேனை டச் பண்ணால் அந்த என்டையர் கேபாங்கே நம்மளுக்கு எனிமி ஆயிரும்னு அப்படி பயந்துக்கிட்டு இருக்கியா? என்கிட்ட எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் சொல்லிக்கிட்டு இருக்காத. ஏய்,
2 பேர் நிப்பாட்டுங்கன்னு அவன் ஷோல்டர் மேலே கை வைக்கிறாரு. இப்போ எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த சுச்சுவேஷனை மட்டும் ஒழுங்காக ஜட்ஜ் பண்ணாமல் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? பேட்டில் பேண்டம் நீங்களா? அந்த கிங் ஆஃப் வார் சொன்னானே ஒரு வார்த்தை, இதனால இந்த என்டையர் 5 டிராகன் லீக்கே இப்போ ஷேக்கன் ஆகிட்டு இருக்குடா. இதை இப்படியே கன்டினியூ பண்ண விட்டோம், கண்டிப்பாக அந்த சுச்சுவேஷன் எல்லாத்துக்கும் காரணம் இந்த 5 டிராகன் லீக்கோட ஹெட்டு தான் சொல்லுவானுங்க. இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவர் எடுத்தாகணும். இப்போ ஸ்வாட் டபுள் ஏஜர் ஸ்வாட் மாதிரி ஆயிடுச்சு. இந்த 5 டிராகன் லீக்கோட ஃபீச்சரே இப்போ கொஞ்ச நேரத்தில் டிசைட் ஆக போகுது. இப்போ அப்படியே பார்க்குறான், நாம்கொன் சீரியாங் இதை கண்டிப்பாக இந்த இன்சிடென்ட் நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை அப்படியே விட்டான். பேட்டில் பேண்டம் நீங்கள் இதுக்கு ஏதாவது வழி வச்சுருக்கீங்களா? ஏய் என்னப்பா இப்படி சிம்பிளான விஷயத்துக்கு ஏன் கவலைப்படுற? இந்த இன்சிடெண்ட்டை கண்டிப்பாக தடுக்க முடியும், சரி பண்ணவும் முடியும். கிங் ஆஃப் வார் தான் சொன்னானே, கேட்கல? எந்த ஒரு ப்ரைவேட் மேட்ருக்குள்ளேயும் மற்ற விஷயம் இன்வால்வ் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே இங்கேருந்து ஜம்ப் பண்ணுறான். நேராக ஹீரோக்கு முன்னாடி லேண்ட் ஆகிறான். உன்னை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்பவே ஹானராக இருக்குது. ஃபேமஸ் கிங் ஆஃப் வார், என்னோட நேம் ஹாங் கு யூ. பீப்புள்ஸ் எல்லாம் என்னை எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? பேட்டில் பேண்டம். இங்கிட்டு அந்த தடியன் கத்துறான், மாஸ்டர் ஹான் நீங்களும் இப்போ இன்வால்வ் ஆனது கண்டிப்பாக இந்த பிரச்சனையை ரொம்பவே காம்ப்ளிகேட் ஆகிட்டே தான் இருக்குது. இந்த 5 டிராகன் லீக் ஏன் இப்படி இன்டர்ஃபியர் ஆகிட்டே இருக்கீங்க? என்ன 5 டிராகன் லீக்கா? இந்த 5 டிராகன் லீக் இன்டர்ஃபியர் ஆனது ஏதாவது உனக்கு எவிடன்ஸ் இருக்கா? உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணி பாரு. இங்கே நடந்த எந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கும் எந்த ஒரு எவிடன்ஸும் தேவையே கிடையாது. இந்த 5 டிராகன் லீக் அதுக்கு காரணமும் கிடையாது. ஒருத்தன் 5 டிராகன் லீக்கை சேர்ந்தவன் வந்து கொல்ல வந்தா அதுக்கு 5 டிராகன் லீக் தான் காரணமா? அவன் சொல்லியிருக்கான். ஏன் எல்லாத்துக்கும் காரணம் 5 டிராகன் லீக்கா? ஒருவேளை ஏன் இந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப்புக்கு எதிராக உள்ள பர்சனல் மேட்டராக ஏன் இருக்கக்கூடாது? அதனால கூட அட்டாக் பண்ண வந்திருக்கலாம்ல. எனக்கு ரொம்ப ஷேமாக இருக்குது. என்ன ஒரு பர்சனல் மேட்டருக்காக இந்த கிங் ஆஃப் வார் அவனையும் அட்டாக் பண்ண வந்துடக்கூடாது? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுக்கும் 5 டிராகன் லீக்கும் என்ன சம்மந்தம்? ஹீரோ சொன்னான், என்ன நீங்கள் கண்டிப்பாக சொல்லிங்களா பர்சனல் மேட்டராக காரணம்? அஃப்கோர்ஸ் நானுமே உன் கூட சண்டை போடுறதுக்காகத்தான் வந்திருக்கேன் கிங் ஆஃப் வார். நான் கேள்விப்பட்ட எல்லா ரூமர்ஸும் உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நான் என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் உன்னோட ஃபைட் போட்டே ஆகணும். நான் இதுக்காகத்தான் இத்தனை நாள் காத்துக்கிருந்தேன். இப்படிப்பட்ட ஆப்போனண்ட் எப்போ வருவான்னு நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். அஃப்கோர்ஸ் ஏன்னா இதை விட ஒரு ஹாப்பியான மூமெண்ட் பின்னாடி கிடைக்காதுல்ல. இவன் ஹீரோட ஃபைட் போட ரெடி ஆகிட்டான். ஏன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸுங்கிறது அவனோட ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்பனோட சண்டை போடுறது மட்டும்தானே. ஏய் உன்னோட பெஸ்ட்டை கொடு. இங்கிட்டு ஜோகோ சொரா ஜாயு சோஹோ இது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம், நீ பின்னாடி போ. ஹீரோவும் அப்படியே ரெடி ஆகிட்டான். உண்மையா நீங்கள் உங்கள் ஸ்கில்லை ப்ரூவ் பண்ண நினச்சிங்கன்னா தட்ஸ் ரைட், நானும் ரெடியாக இருக்கேன், உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கன்னு ஹீரோ அவனோட பவர் ரிலீஸ் பண்ணிக்கிருக்கான். 2 பேரும் அப்படியே போஸ்ட் கொடுத்து எடுத்துருக்காங்க. ஹீரோ சொன்னான், சரி வா நீயே முதல்ல ஆரம்பி. நான் கடந்த கொஞ்சம் வருஷமாக ஒரு ப்ராப்பரான ஃபைட் போட்டதே கிடையாது. சின்ஸ் அந்த குட்டி பொடியன் வாங்போட மயன் என்னை நாய் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தான். அவனுக்கு பின்னாடி நான் ஒரு நாய் மாதிரி காவலுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கவே கிடையாது. பட் இருந்தாலும் டுடே நான் பழையபடி ஒரு பேட்டில் பேண்டமாக ஆக போகிறேன். நான் என்னோட வழியில் சண்டை போட போகிறேன் கிங் ஆஃப் வார். நீ ரெடியாக இருக்கியான்னு பார்த்தா அவன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பிளாக் ஆகிட்டுருக்கு. ஹீரோ பார்க்குறக்குள்ள டக்குன்னு அவன் ஃபேஸ் கிட்டே வந்துட்டான். கொடுத்தான் கொடு அட்டாக்கு. ஹீரோ அப்படியே எஸ்கேப்பு. நெக்ஸ்ட் ஒரு அட்டாக்கு. ஹீரோ அசால்ட்டாக அவன் கையில் சிரிச்சுக்கிட்டே தடுக்கிறான். இவன் மாற்றி மாற்றி அட்டாக் போட்டே இருக்கான். பார்த்தா 4-5 கை வர்ற மாதிரி இருக்கு. கிங் ஆஃப் வார் உண்மையாகவே நீ ரொம்ப அமேசிங்டா. இங்கிட்டு ஹீரோ வர்ற எல்லா அட்டாக்லேருந்தும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக விலகிக்கிட்டே இருக்கான். என்னால் புரிஞ்சுக்க முடியுது, இவன் இந்த விஷயத்தில் ரொம்பவே சீரியஸாக இருக்கான். ஹீரோ போட்டான் ஒரு அட்டாக்கு. அவர் தடுத்ததுக்கே சுத்தமாக அவரால் முடியலை. விட்டான் கிக்கு, அவ்வளோதான் அடித்து பறந்துக்கு இருக்காரு. அப்போ நானும் முடிவு பண்ணிட்டேன்,
என்னோட ஃபுல் ஃபோர்ஸில் நானும் சண்டை போடுறேன். ஹீரோ அப்படியே ஹெவன்லி ஆர்டிலரி ஜென்ரல் ஃபோர்ஸ் அப்படியே சொல்லிட்டு அவன் அட்டாக் ரிலீஸ் பண்ணுறான், தண்டர் கியூஐன்னு. பார்த்தா அவர் உடம்புல அப்படியே ஓட்டை போட்டு வெளியே போயிட்டுருக்கு. அவன் அப்படியே ஷாக்கில் இருக்கான். என்ன அது, அடித்து அடுக்கி தரையில் அப்படியே தேய்ச்சிக்கிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அப்போ கிங் ஆஃப் வாரோட ரியல் பவர் இதுதானா? பார்த்தா முன்னாடி விழுந்த அட்டாக்கு பின்னாடி வரைக்கும் அதோட பவர் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. உண்மையா இப்படிப்பட்ட ரெப்புடேஷன் உண்மையாக அடைஞ்சிருக்கான். இது பொய் கிடையாது. இங்கிட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த பேட்டில் முடிஞ்சு நீ தானே என்னை சீரியஸாக அட்டாக் பண்ண சொன்ன, இது இப்படியே கண்ணி வச்சுன்னு வச்சுக்கவே நீ கண்டிப்பாக செத்துருவ, என்ன ஸ்டாப் பண்ணிக்கிறதா உனக்கு பெட்டர். அவன் உண்மையா சீரியஸாக பார்த்தா இது ரொம்ப நல்லா இருக்கு, இட்ஸ் ரெடிகுலஸ். அவன் அப்படியே கத்துறான். பார்த்தா ஹீரோட அட்டாக் அவனுக்கு ஒன்றுமே பண்ணலை. என்ன நான் இதோட விட்டுருவேன்னு நீ எப்பூரா நினச்ச? நான் ஹாங்குயூ தி பேட்டில் பேண்டம். இது மாதிரி என்கிட்ட விளாட்ற வேலையை வச்சுக்காதடா. நான் இப்போ சீரியஸாக ஃபைட்டில் இறங்குறேன்னு அவன் டெரராக சொல்லிக்கிருக்கான். இங்கிட்டு ஹீரோ வாடா, அதுக்குத்தானே நானும் வெயிட் பண்ணுறேன்னு ஹீரோவும் அப்படியே ரெடியாக இருக்கான். இங்கிட்டு பேண்டம் ஸ்வாட் வந்துக்கிருக்கான், இங்கிட்டு ஹீரோ வந்துக்கிருக்கான். இங்கிட்டு பார்த்தா 9th சென்டரோட ஹெட் யோம்ஸா பார்த்துக்கிருக்காரு. என்னால் நம்ப கூட முடியல. எப்படி இந்த கிரேட் ஃபிஷ் ஜயண்ட் அந்த ஹுவாங்போய்க்கு அவ்வளோ சவுண்டாக ஒருத்தன் கத்தியிருக்கானா? பிகாஸ் அவன்கிட்ட எந்த ஒரு பயமும் கிடையாது. அவன் பைத்தியக்காரனா இல்லை வேறு எதுமா? இங்கிட்டு பார்த்தா இவனுங்க மாற்றி மாற்றி அட்டாக் போட்டுக்கிருக்கானுங்க. ஈவன் அவன் ஃபைட் போடுறது யாரோடன்னு தெரியும்ல, அந்த பேட்டில் பேண்டம். அவன் தப்பான ஒரு ஆளை சூஸ் பண்ணிட்டான். எனக்கு கிடைச்ச ரூமர் படி அந்த பேட்டில் பேண்டம் சாதாரண ஆளே கிடையாது. இங்கிட்டு அந்த டான்மாக்கிட்ட தான் அவர் சொல்லியிருக்காரு, கிங் ஆஃப் வார் அப்படியா? அதுக்கவசரம் ஆமாம், அவனோட நேம் தான் டான் ஜாயு. அவன் கோரியலேருந்து வரான். என்ன கோரியலேருந்து வரானா? நான் அந்த பிளேஸை ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன். 10 வருஷம் முன்னாடி அந்த ஈஸ்டர்ன் பார்டர் ஏரியாவில் இருக்கிற ஸ்மால் கண்ட்ரி தான் கோரியோ. எனக்கு கிடைச்ச ரூமர் படி ஸ்கையே ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய ஒருத்தன் அந்த டைமில் இருந்தான். அவன் பார்த்த வேலை தான் அந்த கிரேட் மவுண்டனே 2 துண்டாக டெஸ்ட்ராய் பண்ணவன். அந்த டைம் இவான் கூட ஃபைட் போயிட்டு இருந்தனால அந்த விஷயத்தை பற்றி நாங்கள் எந்த ஒரு கேரும் பண்ணிக்கலை. இப்போ பார்த்தா அந்த பெர்சனுக்கு இவனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது போலையே. இவர் அப்படியே பார்த்துக்கிருக்காரு. கிங் ஆஃப் வார் டான் ஜாயு, இவர் தான் தி ரெய்னி ஸ்வாட் ஜயண்ட் யுன்யோப்ஜா. இங்கிட்டு பார்த்தா 2 நிற்கிற அவங்க அப்பாவும் உட்காந்து பார்த்துக்கிருக்காங்க. பீப்புள் எல்லாம் அவனை கிங் ஆஃப் வார் தானே சொல்லுவாங்க. இது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. பாத்தியா, அவன் பேட்டில் போட்டுக்கு இருக்குது அந்த பேட்டில் பேண்டம். இவனுங்க மாற்றி மாற்றி அடிச்சுக்கிருக்கானுங்க. பட் இருந்தாலும் அவன் ஃபைட் பண்ணக்கூடிய ஆள் சாதாரண ஆளே கிடையாது. இந்த லிட்டில் ரொம்ப என்னை டிசப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். எப்பா மாற்றி மாற்றி அட்டாக் போட்டால் அவன் மேலே ஒரு அட்டாக்கும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அந்த லிட்டில் கேர்ள் இவனுக்காகத்தான் அவளோட ஓன் லைஃப்பை ரிஸ்க் பண்ணி என்கிட்ட வந்து பேசினாளா? பரவாயில்ல, இவன் இந்த பேட்டிலில் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இவன் இருக்கானா? இங்கிட்டு ரெண்டு சொல்கிறான், கிங் ஆஃப் வார் தோத்துறோம்னு சொல்லிக்கிறீங்களா? எனக்கு தெரியாது. எப்படி அவனுங்க ரிலீஸ் பண்ணது கொஞ்சம் டெக்னிக் மட்டும்தான். அதுக்குள்ளே இயர்லியாகவே இந்த ரவுண்டு எப்படி முடியும்னு நம்மளால் எப்படி சொல்ல முடியும்? பட் ஒன் திங் ஷியோராக சொல்கிறேன், அந்த பேட்டில் பேண்டம் ஒரு சாதாரண ஆப்போனண்ட்டே கிடையாது. அவனை ஈஸியாக அண்டர்ஸ்டிமேட் பண்ணவே கூடாது. அந்த பேட்டில் பேண்டம் பற்றி உனக்கு எதாவது தெரியுமா? அதுக்கு சொல்கிறேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவன் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பெர்சன் தான். எனக்கு கிடைச்ச ஸ்பெஷல் ரூமர் படி அவன் கடந்த கொஞ்சம் வருஷம் முன்னாடி அந்த பேட்டில் பேண்டம் ஹான் யூ கியூ 5 வருஷம் முன்னாடி அவன் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி அந்த காங்கோவில் அப்பீரானா. அந்த டைம் அவன் கிட்டத்தட்ட எத்தனையோ மார்ஷியல் ஆர்ட்ஸை அவன் ஓன் லைஃப்பை ரிஸ்க் பண்ணி எல்லாருக்கூடையும் ஸ்பேர் பண்ணான். அந்த டைமில் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கில் ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு. அந்த டைமில் ஒரு ஸ்வாடை வச்சு அந்த என்டையர் காங்கோலே ரெப்புடேஷன் வச்சுருந்த தி ஸ்வாட் ஆஃப் ப்ளூ சி யுப்ஜியோம் அவன் ஒரு சைடு. இந்த சைடு பார்த்தா ஃபேமஸ் பர்சன் இன் தி ஷேடோ தி மேன் ஆஃப் அயன்
அவன் ஒரு சைடு. இந்த 2 பேரோட பவர் ஒரு அப்சல்யூட் பவர். பட் யார் எதிர்பார்த்தா அவனுங்களையே இந்த பேட்டில் பேண்டம் ஈஸியாக டிஃபீட் பண்ணுவான்னு. அவன் அந்த யூக்கியோ ஜாமை 2 துண்டா அவன் கையாலே ஸ்ப்ளிட் பண்ணான். அவன் பாடி 2 பக்கம் விழுந்தக்கப்புறம் தான் அவனே விட்டான். அப்புறம் அந்த டோக்கியோ ஜாங் அவனை ஏதோ மீட்டை கட் பண்ணுற மாதிரி பீஸாக கட் பண்ணி போட்டிருந்தான். இதைத்தான் சொல்லுவாங்க விக்ட்ரினா அப்படி இருக்கணும்னு. பட் இருந்தாலும் இந்த பேட்டில் பேண்டம் இந்த என்டையர் காங்கவே அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள். பட் இருந்தாலும் 2 வருஷம் முன்னாடி அவனோட எந்த ஒரு ட்ரேஸும் இல்லாமல் டிஸப்பியர் ஆகிட்டான். பீப்புளெல்லாம் நிறையவே கொஸ்டின் பண்ணானுங்க, இந்த பேட்டில் பேண்டம் எங்கே தான் போனான், இந்த காங்கா விட்டு எப்படி போனான்னு கூட தெரியல. பார்த்தா இந்த பேட்டில் பேண்டம் எனக்கு கிடைச்ச ரூமர் படி அந்த பேட்டில் பேண்டம் கிட்டத்தட்ட அந்த 4 ஹானர்ஸ்க்கு ஈக்குவலான பவரில் இருக்கான். அது மட்டும் இல்லை, அவன் கொஞ்ச நாளாக அந்த குட்டி கவுன்போக்கு கேர்டேக்கரை வேற இருந்திருக்கான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஹாங்போ ஏக்கே தான். என்னால் நம்ப கூட முடியல, இந்த பேட்டில் பேண்டம் இப்போ இதைத்தான் சூஸ் பண்ணியிருக்கானா. ஹாங்போ கண்ணேக்கே, நீ இதை கூட அரகொண்டா பார்த்துக்கிருக்கியாடா? பீப்புள்ஸ் எல்லாம் உன்னை எப்படி நினைக்கிறாங்க தெரியுமா? பார்த்தா அவனுங்க அப்படியே மேலாண்டு பார்த்துருக்கானுங்க. பிகாஸ் இந்த கிரேட் ஃபிஷ் ஜெயண்ட் இவன் அவனோட சபார்டினேட்ஸை இந்த அளவுக்கு இப்படி பண்ணுவானா? எப்படி? அது மட்டும் கிடையாது, ஈவன் அந்த நாம்குன் சியூரியாங் அவளை கூட அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியலையா? என்ன நினைக்கிற? அப்படியே அவர் பார்த்துக்கிருக்காரு. இங்கிட்டு அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டவன் கேட்குறான், இதை நீங்கள் இப்படியே கன்டினியூ பண்ண விட்டீங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனை பெருசாயிரும். நாம்குன் சியூரியாங் என்ன பண்ணுறா? அதுக்கு அவர் சொல்கிறாரு, என்ன பெருசாகுமா? இப்போ இதை ஸ்டாப் பண்ணால் மட்டும் என்ன கிடைக்கும்னு நீ நினைக்கிற? இது என்ன பண்ணாலும் சரி வெறும் யூஸ்லெஸ்ஸான ஒன்று தான். இந்த 5 டிராகன் லீக் ஆல்ரெடி பிரச்சனையில் இன்வால்வ் ஆயிடுச்சு. பாத்தியா, அந்த ஜீல் மூஜியாங், அந்த லைன் லீக், ஏன் அந்த யுன் யோப்ஜா, 9 சென்ட்ரல்ஸ் அவனுங்க கூட இதை வாட்ச் பண்ணிக்கிருக்கானுங்க. பிகாஸ் கியூரியாசிட்டி தான். அந்த கிங் ஆஃப் வார் எப்படிப்பட்ட ஆளுன்னு பார்க்கத்தான் இவனுங்க இந்த அளவுக்கு பார்த்துக்கிருக்கானுங்க. அது மட்டும் இல்லை, பீப்புளோட ரியாக்ஷன் அதுவுமே அவன் சைடு தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேட்டர் அந்த ஜிஎல்மோ செக்யூரிட்டி பெரு அதோட விஷயம் எல்லாத்தையும் இனி நீ சீக்கிரட்டாக பார்த்துக்க. ஓகே மாஸ்டர்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மறைஞ்சிட்டான். இவன் பார்த்துக்கிருக்கான், நாம்குன் சியூரியாங் இன்னும் உனக்கு எவ்வளோ தான் இடம் கொடுக்குறது? ஏன் இப்படி பண்ண? இங்கிட்டு பார்த்தா ஹீரோட அட்டாக்கை தாங்காமல் இவன் தள்ளிக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு அவனோட அட்டாக்னால ஹீரோ பறந்துக்கிட்டு இருக்கான். இவனுங்க 2 பேரும் போகிற அட்டாக்ல தரையெல்லாம் பர்ஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஆளுக்கு ஒரு சைடு பறந்து விழுந்துக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ டேக்கர் வைஸ்மேன், ஆல்ரைட், நீ இப்படியெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆக மாட்டியே, ஏன் இப்படி இருக்க? என்ன அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானா? அது ஹீரோ சொல்கிறான், இல்லை எனக்கு ஏன்னே தெரியலை. பிகாஸ் அவன் மேலே அட்டாக் பட்டும் என் அட்டாக் ஒர்க் ஆக மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு அவன் ஏதோ ஸ்ட்ராங்கஸ்டான ஆர்மர் இல்லை வேறு ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கிருக்கான். பிகாஸ் என்னோடய தண்டர் கியூவை அவன் உடம்புல இம்ப்ளிமெண்ட்டே ஆக மாட்டேங்குது. அவன் ஈஸியாக டிஃபீட் ஆக மாட்டான் போல். இங்கிட்டு ஹான்சு சொல்கிறான், நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னோடய மாஸ்டர்கிட்டருந்து, இந்த பேட்டில் பேண்டம் இவன் அந்த ஹெமலி ஸ்கை ப்ரெசப்டரோட டிசபிள் வேற, அவரோட நேம் ஓன்மூ மியூ. அவரும் ஒன் ஆஃப் தி 4 ஹானர்ஸில் ஒரு ஆள். பட் ரீசன் அந்த பேட்டில் பேண்டம் ரொம்ப பவர்ஃபுல். அவன் 4 ஹானர்ஸோட டிசபிள்னால மட்டும் இவ்வளோ ஃபேமஸாக இல்லை. அப்போ அவங்க மாஸ்டர் சொன்னதான் திங்க் பண்ணி பார்க்குறான். ஹான்சு, உன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? ரீசன் இந்த பேட்டில் பேண்டம் ரொம்ப பவர்ஃபுல்ரா. பிகாஸ் அவன் யூஸ் பண்ணக்கூடிய மார்ஷல் ஆர்ட் ஸ்கில் அவனுக்கு எதிராக எவனுண்டாலும் கண்டிப்பாக செத்துருவான். நீயும் சரி, எவனும் அந்த சைடு போயிடாதீங்க. அவனோட பாடியே க்ரஷ் ஆனாலும் சரி, ஏன் ஒரு சிங்கிள் அல்டிமேட் லெவல் மார்ஷல் ஆர்ட் ஸ்கில் அது இருந்தாலும் சரி, அவனுக்கு எதிராக ஃபைட் போடவே கூடாது. பிகாஸ் நீ இந்த வேர்ல்டுலே பெஸ்ட்டான இந்த 36 ஸ்வாட் மேன்ஷிப்பை கற்றுக்கிட்டா கூட அவனுக்கு எதிராக எதிர்த்து எப்பயும் நின்றாத. இங்கிட்டு வைஸ்மேன் பார்க்குறாரு, ஓ அவன் சாவுக்கு கூட பயப்பட மாட்டானா? இருந்தாலும் அவன் அவ்வளோ பவர்ஃபுல்லா? கிங் ஆஃப் ஆர், உனக்கு ஏதாவது வழி தெரியுமே? அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், அஃப்கோர்ஸ் இதை வாட்ச் பண்ணி பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. அவன் அப்படியே டெரராக பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான்.
இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங். எனக்கு இப்போ நல்லாவே ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடச்சிருச்சு. கிங் ஆஃப் வார் பார்த்தா அவன் உடம்புலேருந்து வெறும் செயினா வந்துக்கிட்டு இருக்கு. தி டெவில் இவோரின்னு. என்னது செயினா? ஓ, அப்போ இதைத்தான் மறைச்சி வச்சுருந்தியா? இதை என்னால் அவாய்ட் பண்ணவே முடியாது. நான் மட்டும் அவாய்ட் பண்ணேன் பின்னாடி இருக்க எல்லாருக்கும் ஃபேட்டல் இன்ஜுரி அதிகமாக ஏற்படும். ஸோ இதை நான் முடிச்சு கட்டியே ஆகணும். ஹெமன்லி ஆர்டிலரி ஜென்ரல் ஃபோர்ஸ், ஹெமன்லி அட்டாக்னு. அவன் இதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாதுறான்னு செயினை அப்படியே தரையில் அடித்து ஹீரோ அப்படியே கட்டுறான். பார்த்தா கை காலு எல்லாம் கட்டிருச்சு. அப்படியே அவன் சைடு இழுக்கிறான். பார்த்தா ஹீரோ தரன்னு இழுத்துட்டு போயிருக்கான். வந்து கொடுத்தான் கொடு ஹீரோ மேலே அடித்து அடிக்கி ஹீரோ அவ்வளோதான் தரையில் அப்படியே கிடக்கிறான் படுத்தபடியா. ஹீரோ கடைசி வரை எந்திரிக்கவே இல்லை.